அமத்சியா. அதிகாரம் 14. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் யோவத்தானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் அல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜ்யபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பெயரை தரித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவாகிறான். அமத்சியா ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பெயர் யோவத்தானாள். அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் அமத்சியா செம்மையானதை செய்யவில்லை. அமத்சியா தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்கிறான். அமத்சியா யூதாவின் ராஜா. 2 ராஜாக்கள் 13:10 வசனத்தின்படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் 37ஆம் வருஷத்தில் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இவ்விரண்டு ராஜாக்களும் 3 வருஷங்களாக ஒரே காலத்தில் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ராஜாக்கள் புஸ்தகத்திலும் நாளாகமம் புஸ்தகத்திலும் ராஜாக்கள் அனைவரும் தாவீதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையில் அவர்கள் தாவீதை போன்று இருந்தார்களா என்னும் ஒரு வாக்கியம் ஒவ்வொரு ராஜாவை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் பாவங்களையும் தோல்வியையுமே பார்ப்பான். ஆனால் கர்த்தரோ தாவீதின் உண்மையான சுபாவத்தையும் உண்மையான இருதயத்தையும் பார்க்கிறார். விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகி ஜீவித்து தாவீது கர்த்தரையே ஆராதித்தார். கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் தாவீதிடம் இருந்தது. யோவாசின் காலத்தில் கர்த்தருடைய ஆலயம் பழுதுபட்டிருந்தது. யோவாஸ் ஆலயத்தை பழுது பார்த்தான். அதுபோலவே அமத்சியாவும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு சில திருப்பணிகளை செய்கிறான். ஆனாலும் தாவீதைப் போல அமத்சியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை. அமத்சியாவினுடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்பம் நன்றாயிருக்கிறது. அவன் ஆரம்ப காலத்தில் கர்த்தருக்கு செம்மையானதை செய்கிறான். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு செம்மையானதை தொடர்ந்து செய்யவில்லை. அமத்சியாவின் காலத்தில் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வருகிறார்கள். நம்முடைய பக்தியுள்ள முன்னோர்கள் செய்த செம்மையான காரியங்களை நாம் செய்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் செய்ததையும் நாம் செய்ய வேண்டும். அவர்களுடைய பக்தியுள்ள முன்மாதிரியையும் நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியங்களை உண்மையாயும் உற்சாகமாயும் செய்ய வேண்டும். யூதா தேசத்திலே எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் கர்த்தருடைய ஆராதனை நடைபெறுகிறது. அதே வேளையில் ஜனங்கள் மேடைகளின் மேலும் பலியிட்டு தூபம் காட்டி வருகிறார்கள். அந்த மேடைகளை அகற்றுவதற்கு அமத்சியா ஒன்றும் செய்யவில்லை. யோவாஸ் அமத்சியாவின் தகப்பன். யோவாஸை அவனுடைய ஊழியக்காரர் கட்டுப்பாடு பண்ணி கொன்று போட்டார்கள். அமத்சியா தன் தகப்பனாரை கொன்று போட்டவர்களை பழி வாங்குகிறான். அமத்சியா யூதா தேசத்திற்கு ராஜாவாக ஆன உடனே தன்னுடைய தகப்பனாரை கொன்றவர்களை பழிவாங்கி விடவில்லை. அப்போதே அவர்களை கொன்று போட்டால் தேசத்தில் குழப்பம் ஏற்படும்.
கொலைக்காரர்களை பழிவாங்கும் காலத்திற்காக அமத்சியா பொறுமையோடு காத்திருக்கிறான். அமத்சியாவின் ராஜ்யபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொள்கிறான். தன்னுடைய தகப்பனை கொலை செய்தவர்களை உடனடியாக பழிவாங்காமல் அமத்சியா பொறுமையோடும் ஞானத்தோடும் காத்திருக்கிறான். பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்னும் மோசேயின் பிரமாணத்தை அமத்சியா கடைபிடிக்கிறான். தன்னுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை மட்டுமே அமத்சியா கொன்று போடுகிறான். கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருக்கிறான். அமத்சியா தன்னுடைய தகப்பனாரை கொன்று போட்டவர்களை மாத்திரம் கொன்று போடுகிறான். அமத்சியா அவருடைய பிள்ளைகளை கொன்று போடவில்லை. பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அமத்சியா மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருக்கிறான். அப்படியே யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணினார்கள். அக்காலத்தில் தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். அமத்சியா ஏதோமியர் மீது யுத்தம் பண்ணுகிறான். இந்த யுத்தத்திலே அமத்சியாவுக்கு ஜெயம் உண்டாயிற்று. யூதா தேசத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணின ஏதோமியரை அமத்சியா ஒடுக்கி அவர்களை மீண்டும் யூதா தேசத்திற்கு கீழ்ப்படுத்துகிறான். அமத்சியா ஏதோமியருக்கு விரோதமாக பண்ணின யுத்தம் 2 நாளாகமம் புஸ்தகத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அமத்சியா யூதா மனுஷரை கூடி வரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3,00,000 பேர் என்று கண்டான். இஸ்ரவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்ராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்கக்கூடும் என்றான். அப்பொழுது அமத்சியா எப்ராயீமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு உக்கிரமான எரிச்சலோட தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். யூதா புத்திரர் 10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு கன்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லோரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கன்மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். தன்னோடு யுத்தத்துக்கு வராதபடிக்கு அமத்சியா திருப்பிவிட்ட யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்ரோன் மட்டும் உள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3,000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அமத்சியா உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பெயரை தரிக்கிறான். உப்பு பள்ளத்தாக்கு சவக்கடலின் தெற்கு கடைசியில் உள்ளது. இதன் வடமேற்கு மூலையில் உப்பு மலை உள்ளது. இந்த மலைக்கும் கடலுக்கும் நடுவில் உப்பு தண்ணீர் ஊற்றுக்கள் உள்ளன. சேலா ஏதோமின் தலைநகரம். கற்பாறைகள் மிகுந்த இடம். பொதுவாக இதன் பாறை அமைப்புகளால் இதன் அருகில் போவதே சிரமமாய் இருக்கும். ஆனாலும் அமத்சியா இந்த சேலாவை பிடித்து இதற்கு யொக்தியேல் என்னும் பெயரை தரிக்கிறான். இந்த பெயருக்கு தேவனால் அடக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள்.
தனக்கு ஜெயத்தை தந்த கர்த்தரை அமத்சியா மேன்மைப்படுத்துகிறான்.